வணக்கம் மக்களே, வெல்கம் யூ டு another நியூ எபிசோட் ஆஃப் வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ற நேரத்துல நம்ம யூஎஸ் லெக் முடிச்சிட்டோம். நம்மளோட ப்ரீ சீசன்ல மிச்சம் இருக்கிறது மொனாக்கோ அண்ட் மேன் சிட்டியோட நம்ம கம்யூனிட்டி ஷீல்ட் கேம் தான். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால இது நம்ம வந்து ஒரு கர்டன் ரேசர் ஃபார் த சீசன் கூட சொல்லலாம். ஸோ இந்த சீசனோட முதல் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சீசனோட முதல் எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க போறோம். போன சீசன் பிகினிங்ல எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தோம், மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஆர்சனல் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கொடுத்தோம். ஸோ பேசிக்கலி இந்த எபிசோட்ல அதே தான் திருப்பி பண்ண போறோம். இந்த சீசன்ல எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரம் an ஆர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பிரீமியர் லீக்ல என்ன நடக்க போகுதுன்னு நாங்க ஃபீல் பண்றோங்கிறத பத்தியும் பேச போறோம். கொஞ்சம் வந்து இதுல வந்து ட்ரோல் பண்றதுக்கு இல்ல வந்து மற்ற ஃபேன்ஸ் வந்து அடி நடிச்சு தாகிறதுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா மனதில்லோட நாங்க வந்து உள்ள இறங்கி இதில் வந்து பண்ண போறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்றது எல்லாமே பிகாஸ் லைக் போன சீசன் முடிஞ்சதுல வந்து ரிவ்யூல வந்து டிஃபென்ஸ், அட்டாக், மிட்ஃபீல்டு தனித்தனியா எல்லாத்தையுமே பேசிட்டோம். ஸோ இதுல வந்து புதுசா நடக்க போது இம்பாக்ட் என்ன இருக்கும் போது வேர் குட் திங்ஸ் கோ ராங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் பேச போறோம். அதுல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர், பிடிக்காத பிளேயர், இருக்கிற பிளேயர், இல்லாத பிளேயர் எல்லாத்த பத்தியும் வந்து ஒரு ஸ்பெசிபிக்ஸ் மென்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் கோ ஆன் லிஸ்னிங் டு அஸ். அண்ட் ஸ்கிரீனை பார்த்து பயந்துடாதீங்க, என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் முடிஞ்சா கூப்பிட்டு வந்திருப்போம். பட் ஆனா 2-3 பேர் வர முடியல. நம்ம ஹரி எல்லாம் வந்து பிஸியா போது ஒரு ஈவெண்ட்ல வந்து எம்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரால் வர முடியல. பட் எஸ், இப்போ ஒரு 5-6 பேர் இருக்கும். விஜய் காலையில 7 மணிலேருந்து அந்த பக்கம் நைட்டு 8:30 மணி இருக்கிற ஆகாஷ் வரைக்கும் எல்லாருமே இருக்கும். ஸோ ஹோப்பிங் டு கிவ் யூ அ ரியலி குட் எபிசோட். முக்கியமான விஷயம், 700 சப்ஸ்கிரைபரோட சீசன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். நீங்க ரொம்ப தாராளமா அப்படியே 715 கொண்டு போயிட்டீங்க. இதுல இருந்து எங்களுக்கு என்னன்னா வந்து ஆசை பேராசையா மாறிடுச்சு. இப்போ திடீர்னு ஒரு 725 ஸ்டார்ட் பண்ணலாமே, இல்ல முடிஞ்சா 750 கூட சீசனை ஸ்டார்ட் பண்ணலாமேங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஸோ கொஞ்சம் டீசெண்டா நாங்க யோசிச்சு, அந்த பசி தான் என்ன இப்ப பரவாயில்ல கொஞ்சம் லிமிட்டடா பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு 725க்கு 730க்கு எங்களுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எப்படி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலரா யூ வில் பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி அண்ட் யூ வில் கெட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் அஸ். ஸோ வித் தட் அவுட் ஆஃப் த வே நம்ம அப்படியே டைரக்டா டாபிக்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, ஸோ நான் இந்த விஷயம் தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பசங்கள்ட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. நம்மளோட ஒரு சீசன்னா அதை டிட்டர்மின் பண்றது 4 ஃபேக்டர். ஒன்று வந்து போர்ட், மேனேஜர், பிளேயர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ் வந்து வி கேனாட் ஆஸ்க் எனி திங் மோர் ஃப்ரம் வாட் தே டிட் லாஸ்ட் சீசன். போன சீசனே வந்து ஒரு பயங்கரமா ஒரு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டாங்க. லைக் எமிரேட்ஸுங்கிறது லைப்ரரி கிடையாது, கனெக்ட்ங்கிறது வந்துடுச்சு. இனிமேல வந்து நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த சவுண்ட்லயே உங்களை வந்து பயன்படுத்துவோங்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட், ஆன்ஃபீல்டாவது மயிராவது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அதை தாண்டி அதே மாதிரி போர்டும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வாட் எவர் தேர் சப்போஸ் டு டூ தே ஹவ் டன் ரைட் நவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கமிங்ஸ் எல்லாமே. அவுட் கோயிங்ஸ்ங்கிறது இதுக்கு மேல வந்து அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கையில இருக்கு. போர்ட் கேன் நாட் டூ எனிதிங் அபௌட் இட். நம்ம பேச போகிறது மேனேஜர் அண்ட் பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன நடக்க போகுதுன்னு பேச போறோம். ஸோ இன்னைக்கு என் கூட இதுல நம்ம யாருங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்து போயிட்டேன். என் கூட இன்னைக்கு பேசுறது அரவிந்த், விஜய், ஹேமந்த், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஹித் அண்ட் ஆகாஷ். வெல்கம் டு தி ஷோ பாய்ஸ். ஹாய், வணக்கம். எஸ் ஹாய். எஸ் எல்லாம் கோரஸா வணக்கம் சொல்றாங்க. யார் அது கோரஸ்ல அவுட் ஆஃப் 10 பாடுற மாதிரிங்கிற மாதிரி அப்படியே வந்து இது பேசி முடிச்சிட்டோம். ஸோ மூச்சு கொஞ்சம் முட்டுது. நான் வந்து இந்த பசங்களை இப்ப பேச விடுறேன். எஸ், நம்ம இப்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமே. அரவிந்த், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டிஃபென்ஸ்ல வந்து லைக் லாஸ்ட் சீசன் ஐ திங்க் எவ்வளவு கோல்ஸ் கன்சீட் பண்ணோம்? 43 கோல்ஸ். என்ன விஜய் நேத்த கூட பாராட்டினா, ப்ரோ நீங்க தான் இதுலயே க்ளோஸா சொன்னீங்க போன சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இப்போ வந்து யார் வேணா கட்டின் பண்ணலாம் உள்ளுக்குள்ள பேசுறப்போ. what should the manager do better than last season? What should be avoided நீ நினைக்கிறேன்? எங்கெல்லாம் வந்து நம்ம போன சீசன் எங்கெல்லாம் சொதப்பினோம் உன்னை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ்ல? ஐ மீன் சில்லி மிஸ்டேக்ஸ் தான் நிறைய. இந்த 43 கோல்ஸ் வேற யாராச்சும் இடையில அவன் இந்த பையன் நிறைய வந்து எல்லாமே நல்லதா நடந்த மாதிரியே நிறைய பேசுவான். இவனை ஒரு செக்ல வைக்கணும். இடையில ஏதாச்சும் தப்பு பாத்தீங்கன்னா சுருக்குன்னு வந்து குத்துங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன். சொல்றேன், நீ சொல்றேன். சரி, ஓகே. ஸோ சில்லி மிஸ்டேக்ஸ்ல நிறைய ஓடகார்டு ரெடி டர்ன் ஓவர், பார்ட்டியோ ரெடி டர்ன் ஓவர், ரோமியோஸ் ஒரு டர்ன் ஓவர், ராம்ஸ்டேல் ஒரு கிஃப்ட், இதெல்லாம் இது ரெடியூஸ் பண்ணாலே 35 கோல்ஸுக்கு வந்துருச்சு. இப்ப நீ ப்ரீ சீசன்ல பார்த்ததை வச்சு இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்றோம்னு ஒன்று பண்ணிருக்கோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம வந்து 2 மேட்ச்ல 5 கோல் வச்சோம். யுனைடெடோட ஒரு மேட்ச் தோத்தோம். ஸோ அந்த யுனைடெடோட தோத்த மேட்ச்லயுமே அகைன் நம்ம டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கோல் ராம்ஸ்டேல் சேவ் பண்ணிருக்கலாம். அதை செகண்ட் கோலு கேப்ரியல் மிஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. அண்ட் அப்படியே சான்சோக்கு லிட்டரலா ஒரு வாக் அவுட் கோல். அது இப்படி கோல் அடிச்சாதான் உண்டு சான்சோக்கு, டு பி ஆனஸ்ட். அதுல அந்த அந்த மிஸ்டேக்ஸ் கேப்ல எல்லாம் யுனைட்டட் குத்ரீங்களே சிவாஜி, இது பாவம் இல்லையா?
அது என்ன பண்றது, பழக்க தோசை மாற மாட்டேங்குது. இதுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எடுத்தாலே நம்ம இது எல்லாம் பெட்டரா பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த இவங்க பேர் என்ன, லிவர்பூல் அந்த அவங்க டைட்டில் வினிங் சீசனா இருக்கட்டும், இல்ல 2 சீசன்ஸ் முன்னாடி மேன் சிட்டியா இருக்கட்டும், ரூபன் டியாஸ் வந்த முதல் சீசன், அவங்க அந்த நிறைய கேம்ஸ் எல்லாம் 1-0 ஜெயிப்பாங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கான காரணம் வந்து இட் வாஸ் பேக் லைன் தட் வாஸ் டிசிப்ளின், கிளீன் ஷீட்டை மெயின்டைன் பண்றது. அந்த மாதிரி அந்த சேர்னிங் அவுட் தோஸ் டர்ட்டி வின்ஸ் சம்டைம்ஸ் அது தேவைப்படும். அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் மிஸ்டேக்ஸை கண்ட்ரோல் பண்றது. என்னதான் மேனேஜர் வெளில இருந்து டாக்டிக்கலி பிரில்லியண்டா எப்படி எக்ஸ்குவிசிட்டா அந்த மாதிரிலாம் கேம் பிளே போட்டு கேமை மேனேஜ் பண்ணாலும் பிளேயர்ஸ் ஆன் த 11 ஆன் த பிட்ச் அவங்க தான் டிட்டர்மின் பண்றாங்க அவுட்கம். அவங்க அந்த மிஸ்டேக்ஸ் வந்தா ஸ்கொயர்லி ஆன் த பிளேயர்ஸ். நான் வந்து அந்த இடத்துல ஐ கான்ட் ரியலி பிளேம் த மேனேஜர். அது வந்து தொலைச்ச இடத்துல விட்டுட்டு வேற இடத்துல தேடுற மாதிரி. இப்ப டாக்டிக்கலி மேனேஜர் சைடுல இருந்து எதுவுமே இல்லைங்கிறது யாராவது அப்போஸ் அப்படி சொல்லல. சரி, பிளேயர்ஸ் கிட்ட மிஸ்டேக் இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு ராப் ஹோல்டிங் 6 கேம் தப்பு பண்ணுப்பா பரவாயில்ல, நீ பண்ணுப்பா பரவாயில்ல, இந்த முடிக்காகவே உனக்கு நான் இந்த கேம் பாஸ் தரேன் அப்படின்னு சொல்றது மேனேஜர் சைட்ல தானே இருக்கு. அந்த 6 கேம் ஸ்டார்ட் பண்ணா அதுல வந்து 6 கேமும் கேவலமா ஆடல. முதல்ல லீட்ஸோட ஆடினா லீட்ஸோட ஹி வாஸ் குட். அதுக்கப்புறம் இன்னொரு கேம் ஹி வாஸ் குட். ஃபுல்லமோட ஆடினா நல்லா ஆடினா. எக்ஸாக்ட்லி. சோ தேர்ட் ஃபோர்த் அந்த சிட்டி கேம்க்கு முந்தின கேம்ல இருந்தா ஹிஸ் ஸ்லைட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட். சோ அது வந்து இட் சார்ட் ஆஃப் சீம்ஸ் லைக் எந்த ஆப்போசிஷன் வந்து கஷ்டமா போதும் அந்த நேரத்துல இவனுக்கு ஆடுறது விளங்காத மாதிரி இருக்கு. ஃபுல்லம் லீட்ஸ் எல்லாம் இப்போ அப்போ யூ ஹேவ் அ பாடி ஆஃப் ஒர்க் 2-3 கேம்ஸ் பிளேயர் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். அந்த பேசிஸ்ல வந்து டு யூ செலக்ட் ஹிம் ஆர் டு யூ ப்ரெடிக்ட் இந்த கேம் அவன் மொக்கையா விளையாடுவான் அதனால நான் அவன் எடுத்துடுறேன் அப்படின்னு? இதே வாய் தான் லாஸ்ட் சீசன் சொல்லிச்சு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, வெறும் வந்து நம்ம பிட்ச்ல பாக்குறத மட்டும் வச்சு சொல்லக்கூடாது, மேனேஜர் சி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ட்ரைனிங் கிரவுண்ட், அதை வச்சு அவங்க ஒரு டேக் எடுப்பாங்கன்னு இதே அரவிந்த் வாய் தான் சொல்லிச்சு. மொக்கையா விளையாண்டான்றீங்களா? எனக்கு வந்து அது ராப் ஹோல்டிங் மேல இருக்கிற நம்பிக்கையை விட கிவிஆர் மேல இல்லாத நம்பிக்கை தான் அந்த நேரத்துல வந்து அவன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கிவிஆர் ஃபர்ஸ்ட் வந்தது இந்த லிவர்பூல் ஆன்ஃபீல்ட் அவேல பாஸே வந்து சொருவ ட்ரை பண்ணா எவனையும் ஒருத்தனை பாலையும் மிஸ் பண்ணா ஆளையும் மிஸ் பண்ண. நல்ல வேலை. I remember that. But again, அது ஒரு ஃபேக்டர். ஸோ லைக் மேனேஜர்னா மற்றபடி இப்போ இவன் வந்து லைக் பிளெயினா பிளேயர்ஸ் மேல தான் ப்ராப்ளம் சொன்னான். மேனேஜர் சைட்ல இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு? நான் வந்து பிளேயர்ஸ் மேல தான் பெரிய ப்ராப்ளம்னு சொல்றேன். அதை கட்டுப்படுத்தினாலே நம்மளுடைய இது குறைஞ்சிரும். நம்ம இந்த மேனேஜர்ன்ற ஒத்தால விட்டுட்டு பிளேயர்ன்ற ஒரு மொத்த யூனிட்டை டிசிப்ளின் ஆக்குவோம் அப்படின்றதுதான் என்னுடைய இது. இப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த இந்தியா மேப்பை போடுறதுக்காக ஒரு ஸ்டோரி ஒரு மேப் இருக்கு, திருப்பி பார்த்தா இந்தியா மேப் இருக்கு, ஒரு மனுஷனை ஒன்னாக்கினா அதுல இருந்து இந்தியா மேப் ஒன்னாயிடுச்சு. அந்த மாதிரி அதை பத்தி எனக்கு தெரியாது. அத மாதிரி தான் இருக்கு அந்த பசில். இந்த பக்கம் இந்தியா இருக்கும், அந்த பக்கம் மனுஷன் இருப்பான், மனுஷனை ஒன்னாக்கினே இந்தியா ஒன்னாயிடுச்சு அப்படின்னு வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. நீ எஸ் ஹியூஜ் பாக்யராஜ் ஃபேன். சோ எஸ், அவுட் சைட்ல மேனேஜர்னு பார்த்தா என்ன ரோஹித், லைக் எனி தாட்ஸ் ஆன் தட்? லைக் என்ன இப்போ வந்து சீசன் எண்டுக்கு போறப்போ வந்து வி ட்ரை சேஞ்சிங் ஃபார்மேஷன்ஸ், பேக் த்ரீலாம் வச்சு லைக் டு மேக் திங்ஸ் மோர் காம்பாக்ட், பேக் த்ரீலாம் வச்சு ஆடணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் இந்த ரைட் டைரக்ஷன் மாதிரி தான் இருந்தது. பட் லைக் பிளேயர்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பிளேயர்ஸோட தான். பட் அதுல வந்து மேனேஜரோட பார்ட் என்ன இருக்கும்? டாக்டிக்கலி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நான் ஓப்பனா எல்லாருக்குமே கேட்கறேன். இல்ல, நான் ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் நான் சொல்லுவேன். லாஸ்ட் சீசன் வேர் த மேனேஜர் மிஸ்ட் அவுட் வாஸ் ஐ திங்க் zinchenko அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன் வந்து we were kind of vulnerable towards the end of the season. Like we were really vulnerable. அந்த ஐ திங்க் 3 to 4 கோல்ஸ் வந்து நம்மள அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன்ல இருந்தே நம்மளுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் zinchenko was defensively very apt against pressing teams. So he was very good in the midfield and the inverting left back. அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் நம்ம க்ளோசிங் டைம்ல, அதாவது ஒரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேர் யூ நீட் டு ஷட் டவுன் த கேம், அப்போ வந்து கீப்பிங் zinchenko too long in the game actually costed us couple of games. So அது வந்து கேடி உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம், கொஞ்சம் டிஃபென்சிவ் இது பண்ணிருக்கலாம். So those are the managerial tactics where he missed out, Arteta missed out. அது ஒரு கன்சர்ன் இருக்கு. அண்ட் கரண்ட்லி இப்ப பார்த்தீங்கன்னா லைக் ஐ திங்க் he is trying to make a timber and inverting left back or inverting full back. So அது எவ்வளவு தூரம் அவன் டிம்பர் வந்து அக்கஸ்டம் ஆயிட்டு அது செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல யூசுவலா ரைட்ல தானே யூஸ். That's what
ஸோ அது மாதிரி பண்ணும்போது நாட் எவ்ரி ஒன் கேன் மேக் வாட் ஆர்சன் வெங்கர் மேட் தியரி ஒன்று. ஸோ அது மாதிரி நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து வி கேனாட் ஃபோர்ஸ் நியூ பொசிஷன்ஸ் ஆன் பிளேயர்ஸ் தட் டு கமிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லீக் இன்டு பிரீமியர் லீக் அண்ட் தென் எக்ஸ்பெக்டிங் தம் டு பிளே லைக் ரியலி. ஸோ இப்போ கப்பல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்விட்ச் இப்போ ஜின்செங்கோ லெஃப்ட் பேக் அந்த பொசிஷன் வந்து பெப் ஆல்ரெடி வந்து couple of times he tried in City. So basically he was okay and he was in Premier League. So அப்படி வரும்போதே நம்ம வந்து பார்த்தோம்னா there was clear defensive frailties from Zinchenko. So I don't think we should like try to emphasize on a player where he is not comfortable in. You can improve it but not at one instant. ஸ்பெசிஃபிகலி கேடி மாதிரி ஒரு வந்து நேச்சுரல் டிஃபெண்டர் இருக்கிறப்ப சீரியஸ்லி நம்ம வந்து கேடி மேல கூட ஐ மீன் லைக் he was the player of the season couple of seasons back and complete captain material. So அவனை வந்து அவன் ஃபிட்டா இருக்கும் போதே நம்ம ஃபிட்டா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட காலெல்லாம் இருக்கு. அவன் ஃபிட்டா இருந்தாலே போதும்டான்னு. அவன் ஃபிட்டா இருந்துட்டு why is he rusting in the sideline? அது வந்து எனக்கு புரியாத இது. So those are the things which I think the manager should have done better. So manager main thing வந்து அந்த இது trust your players more, make better substitutions. எப்போ சப்ஸ்டிடியூஷன் பண்ணுமோ. எனிதிங் மோர் டு ஆட் ஆன் ஹேமந்த்? ஏதாச்சும் மேனேஜர் சைட்ல இருந்து டிஃபென்சிவ் சேஞ்ச்ல? I think I was also going to say what Rohith was going to say, and yeah, he should have brought on KT earlier, not just for like changing personnel. அது வந்து எஸ்பெஷலி லிவர்பூல் கேம் தான் முதல் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் ஞாபகம். அது வந்து கேடியை கொண்டு வந்திருந்தா அது காலுக்குள்ள போயிட்டு அந்த கிராஸ் வந்திருக்கோமா உள்ள. ஆனா லிவர்பூல் கேம் தோத்தது வந்து அது காரணம் வந்து ஒருத்தர் இப்ப கிளம்புனா நம்ம டீம்ல இருந்து அவனாலதான் நம்ம தோத்தோம். அவன் வந்து ஆன்ஃபீல்ட ஏற்றிட்டதுனாலதான் வந்து அவங்க கொந்தளிச்சு டோன்ட் எவர் ஸ்டிர் அப் a monster which is sleeping அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டேட்டர்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். Arvind mic off. Yeah, me neither bro. Actually I think that's a little harsh bro on him. Because we've seen so many players do that at Anfield actually. இத தவிர ஆன்ஃபீல்ட் ஒண்ணும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது. தெரியுமா ஒரு சீசன் ஒருத்தனுக்கு வந்து நல்ல சீசனா வந்துட்டு அவன் வந்து ரொம்ப அப்படியே ஹீரோ மாதிரி அவனை எலிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனால எதுவும் நடக்கல ப்ரோ, அவனால எதுவும் பண்ணலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒத்துக்கவே முடியாது. அது ஹீரோவா இருந்தாலும் ஜீரோவா இருந்தாலும் அது அவன் தப்பு கிடையாது. இல்ல அது தவிர ஆன்ஃபீல்ட் ஓகே, ஆன்ஃபீல்ட் ஒரு போர்ட்ரஸ் எல்லாமே கரெக்ட். ஆனா ஆன்ஃபீல்ட்னால இந்த கேமே வந்து அப்படியே அபவுட் ஆனாச்சுன்னு சொல்றதெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அப்போ எங்க அதுக்கு முன்னாடி இந்த 75 மினிட்ஸ் எங்க ஆன்ஃபீல்ட் போச்சு அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போ ஒருத்தர் ஸ்டிரப் பண்ணாதான் வருமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஓவரா ஏத்தி விட்டோம்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஓவரா வந்து ஆன்ஃபீல்ட்னு சொல்லி ஆன்ஃபீல்ட் ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கர்லாம் கிடையாது அப்படின்னு அந்த இது இருந்தது, ஒரு டைம் இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது. சாம்பியன்ஸ் லீக்ல வந்து பயங்கரமா அவங்க ஜெயிச்சதுல வந்து லைக் அந்த ஒரு இட் ஹெல்ப். சோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருந்தா லைக் யா இட்ஸ் ரியலி குட் அட்மாஸ்பியர். பட் லைக் ஐ டோன்ட் திங்க் அந்த கேம்ல நம்ம அட்மாஸ்பியரால தோத்தோமான்னு கேட்டா எனக்கு தெரியல. சோ அது ஒரு ஃபேக்டர். யா சோ ஹேமந்த் கண்டினியூ. Yeah, so அதுதான் bro. And one more thing is I think Arteta also அந்த நம்ம சொன்னோம்ல அந்த 6 games holding அது வந்து 3-4 கேம் கேவலமா ஆடுனானே. I think this is where we know Arteta is he's a great manager, but in terms of like he's probably a very good tactician, but in terms of managing I think he's also learning on the job. So hopefully he will learn, especially I think we spoke about this earlier. நம்ம வந்து சொன்னோம்ல மார்ச் ஏப்ரல் யூஸ்வலா வந்து ஒரு பேட் ஸ்பெல் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அந்த 3 games பவுன்ஸ் அது வந்து எப்படி ஆர்டெட்டா டேக்கிள் பண்றாரு அது அவருக்கு தான் வந்து புரியணும். லைக் he has to somehow come up with some formula. And from the player side of view அது நான் என்ன சொல்ல வரேன்னா I think நம்ம பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க they try to be too cute, too clever with some passes. அந்த டாமியாசோ பேக் பாஸ் எக்ஸாம்பிள் அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா டச் அடிக்கிறது சில டைம் சென்டர் பேக் ஏரியால அது அந்த மாதிரி விஷயம் வந்து ஐ திங்க் பிளேயர்ஸ் காட் டு கட் தட் அவுட். அது நம்ம பண்ணாலே ஐ திங்க் அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு 5-6 கோல் கம்மியாகும், 40 கீழே இருப்போம் ஈஸியா. Yeah, so I just touching on Rohith's point and Arvind's point is what I was trying to elaborate on. இப்போ ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்னன்னா வந்து புதுசா வந்து டிஃபென்சிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வேற நம்மளுக்கு வந்திருக்கு. லைக் இட் லுக்ஸ் மோர் அண்ட் மோர் லைக்லி தட் கேடி இஸ் கோயிங் டு ஸ்டே. அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். பிளஸ் அதே சமயத்துல வந்து
Tomiyasu is back from injury, Zinchenko is coming back, and we got Timber too. So இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து we have like 8 defenders solid holding உள்ள சேர்க்காமே நம்மளுக்கு அழகா 8 defenders இருக்கும். எந்த மாதிரி வேணா ஃபார்மேஷன் ஆடுற மாதிரி. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ஹோல்டிங் செட்ரிக் எல்லாம் உள்ள கூட்டு வந்தாருன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. 8 டிஃபெண்டர் வந்து வச்சு 4 காம்படிஷன் ஆடுறதுங்கிறத ஆட முடியணும். ஏன்னா எல்லாருமே வந்து மல்டிபிள் பொசிஷன்ஸ்ல ஆடுற டிஃபெண்டர்ஸா இருக்காங்க. சரி, இன்ஜுரி எல்லாம் ஆச்சுன்னா அப்ப அதுக்கு என்ன பண்ண? இன்ஜுரினா 25 பேரும் இன்ஜுரி போறாங்க ஒரே நேரத்துல. 8 டிஃபெண்டர் தானே இருக்காங்க, 25 பேர் இதுக்கு இன்ஜுரி ப்ரோ ஒரு பொசிஷனுக்கு 2 பேர் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? எப்படியாவது ஹோல்டிங் உள்ள கொண்டு வரணும். நான் போன சீசன் சொல்றேன், போன சீசன் நம்ம அரவிந்த் வந்து ஐ திங்க் ஹி இஸ் சேனலிங் மை இன்னர் செல்ஃப் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் இப்பெல்லாம் பயப்படுவேன். ஹோல்டிங்லாம் பார்க்கவே கூடாதுன்றீங்களே, அப்ப ஓடகார்ட தான் தூக்கி சென்டர் பேக்கா போட்டு விளையாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேப்ரியல் சென்டர் பேக், கிவியர் சென்டர் பேக், இருங்க ஒரு பென் ஒயிட் இருக்கிறான். லாஸ்ட் இயர் வந்து we lost 3 people injuries, Zinchenko, Tomiyasu and Saliba. ஓகே so நமக்கு வந்து இப்போ வந்து we have Timber, one extra person, and holding setha 6. assuming அவனை சேர்க்காதன்னா திருப்பி சேர்த்துட்டு இருக்கு நீங்க. இருங்க ப்ரோ அந்த 3 டிஸ்கவுண்ட் பண்ணி பேக்கப்லாம் வச்சு பார்த்தா 6 full fit defenders இருப்பாங்க. அப்போ அந்த இதுல வந்து you are playing a big roulette game. One next injury will mean holding will possibly be starting. வாய்ப்பே இல்ல. டிஃபெண்டர் வச்சு நம்ம ஹோல்டிங் வந்து உள்ள வரணுங்கிறேன்னா அப்ப நம்ம ஆடவே தேவையில்லை. சும்மா உட்காந்து எல்லாத்தையும் ஃபார்ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம் எல்லா காம்படிஷன்லயும். ஹோல்டிங் நம்ம வந்து ஆடணும்னா தேவையில்லைங்கிற அந்த மாதிரி ஒரு ஆட்டமே. வாய மூடுறா, முஸ்தாபி வேர்ல்ட் கப் வின்னர்ரா, கூட்டு வரலாமா திருப்பி அவனை? முஸ்தாபி வேர்ல்ட் கப் வின்னர், அவனை கூட்டு வரலாமா திருப்பி? 2 times PTSD ல இருந்து வெளில வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கே சொல்றீங்க. So bro, I'd rather have Kosir Dewberry than Rob Holding, honestly. Walters ஆடலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு பிளேயர் டெவலப் பண்ணாங்கற புண்ணியமாவது கிடைக்கும் நம்மளுக்கு. அவன் தப்பு பண்ணா கூட பரவாயில்ல. ஆமா, அவன் தப்பு பண்ணா கூட பரவாயில்ல. எனக்கு அதுதான், நான் ஹோல்டிங் ஒண்டி ப்ளேம் பண்ணல. பட் ஆனா ஹோல்டிங் வந்து brings a quality down really bad. I mean, இந்த இடத்துல holding வந்து I'm not holding stand by any means, but ஒரு 5 வருஷம் முன்னாடி சாக்காவை பத்தி இப்படிதான் பேசின ஒரு ஃபேன் பேஸ்ன்றத நினைவுபடுத்துறேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்மளுக்கு வந்து let's move on. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் கிடையாது. நம்மளுக்கு யாரும் போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. நீ இப்படி பேசினதுக்கே ஒட்டுன போஸ்டர் மேல சாணி அடிப்பாங்க ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம். அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க ஹோல்டிங் பத்தி நீ பேசுறீங்க. Let's move on. So I think players defensively like avoiding mistakes, be more flexible and control players ங்கறத விட use your players more wisely, trust your players and use them more wisely. Substitutions கரெக்ட்டா பண்ணுங்க தான் மேனேஜர் சைடு. பிளேயர் சைடுனா make lesser mistakes, be more confident of what you're doing and avoid those cute mistakes. அதுதான் வந்து கான்ஃபிடென்ட்டா தான் தப்பு பண்றானுங்க. கான்ஃபிடென்ட் அதுதான், கான்ஃபிடென்ட்டா தப்பு பண்ணாதீங்க. அந்த கியூட் சி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். டிஃபென்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயர் சைட்லயும் வந்து ஃபுல்லி வி ஆர் ஸ்டாக். ஸோ அந்த சைட்ல வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது இந்த வாட்டி. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டா பண்றோம், which is really good. ஓகே, மூவிங் ஆன் டு மிட்ஃபீல்ட். ஆகாஷ், மிட்ஃபீல்ட்லயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு பார்ட்டி போகணும்னு சொல்லின்னு இருக்க. பார்ட்டியும் போற மாதிரி இல்ல, போக மாட்டோம். அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்ஃபீல்ட்ல யாராச்சும் உள்ள வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? யாராச்சும் ஒரு பிளேயர் வருவாங்க? ஏன்னா எல்சிஎம் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா பேசிட்டே இருக்காங்க. ஹெவர்ட்ஸ் வந்தாலுமே எது வந்தாலுமே நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்ம ஃபேன் பேஸ் வந்து பேசிக்கலி ஒரு 4 நல்ல விஷயம் போடுற ட்விட்டர்ல ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருக்கிறவங்க ஏதாச்சும் போட்டான்னா அவனோட சொல்றதே அப்படியே பைபிள் மாதிரி அதே எடுத்துக்கிட்டு நோ நியூஸ் சொல்லிட்டான்டா, இவன் EBL 2017 சொல்லிட்டான்டா, நம்மளுக்கு எல்சி மில்லடான்னு சொல்லிட்டு ஒரு ரகலை பண்ணிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான் இந்த ஆகாஷ். நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அவன் அந்த கூட்டத்துல இல்ல, சுயமா இருக்கிறேன். சோ நீ சொல்ல ஆகாஷ். இல்ல அதான் நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் அருண் ப்ரோக்கே தெரியும், ஏப்ரல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பட் அதான் if Partey stays, I think we don't need a midfielder. சும்மா வந்து திரும்ப வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாம பண்றதுக்கு வேஸ்ட். if Partey is leaving, better I think ஒரு LCM பிளேயர் வேணும் கண்டிப்பா. ஸோ மிட்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த வாட்டி வெரி வர்சடைல், அதாவது எக்ஸைட்டிங் மிட்ஃபீல்ட் ஆப்ஷன்ஸ். அதுவும் பர்டிகுலரி 2 அட்டாக்கிங் 8ல வந்து 2 பொசிஷனுமே வந்து 4 பிளேயர்ஸ் இருக்காங்க, ரியலி குட் பிளேயர்ஸ். ஸோ அது வந்து கிளிக் ஆகிற வரைக்கும் இட் வில் டேக் டைம்.
obviously நம்ம formation we are I mean the way we are approaching, I think it's going to be different from last season. So I think அதான் நம்பர் 6ல நமக்கு இனிமே பிரச்சனை இல்லை, பிகாஸ் 2021-22 சீசன்ல அந்த ஒரு பொசிஷன் பிரச்சனை இருந்தது. பிகாஸ் பார்ட்டே இல்லாதப்ப எல்னினி லொக்காங்கா இருந்தா, அப்போ லாஸ்ட் சீசன் ஜார்ஜினியா வந்தான், ஜான்வரியில வந்தான். ஸோ அது ஒரு ஃபிக்ஸா இருந்தது. இப்போ இந்த சீசன் டெக்லன் ரைஸும் வந்ததுனால ஐ திங்க் அந்த பொசிஷன் ப்ராப்ளம் இருக்காது. அது என்ன ஆனாலும் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ராபப்ளி அந்த எல்சிஎம் ரோலும் ஹவர்ட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங் அவுட். ஐம் நாட் ஷுர் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. So அந்த டைம்ல தான் நான் what I told is like if we had a LCM player like who is an expert in doing that, அப்போ வந்து ஹவர்ட்ஸோட ப்ரெஷர், ஹவர்ட்ஸ் கிட்ட அந்த ப்ரெஷர் இருக்காதுன்னு சொல்றேன். ஸோ ஸ்மித்ரோ மேபி he could work out soon before ஹவர்ட்ஸ், பட் we don't know yet. ஆப்வியஸ்லி நம்ம ரைஸை கூட எல்சிஎம்ல போட்டு விளாடலாம், பட் அதுவுமே அவர் விளாண்டுருக்காராங்கிறது நமக்கு தெரியாது. ஸ்டில் ஐ திங்க் அதுவுமே அவருக்கு புதுசு தான். ஸோ அந்த பொசிஷன் மட்டும்தான் இட்ஸ் வாட் ஐ திங்க் இஸ் ஸ்டில் நீட்ஸ் டு ஒர்க் அவுட். இந்த ப்ரீ சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஓவர்லோட்லாம் பண்ணோம். ஹவர்ட்ஸ் ஓவர்லோட் பண்ணா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா இட்ஸ் ரியலி அந்த ரோல் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பட் டிஃபென்சிவ்லி லைக் பட் ஹவர்ட்ஸ் இஸ் வின்னிங் ஏரியல் டியூவல்ஸ், பட் ஆனால் வந்து கிரவுண்ட் டியூவல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம இப்போ ஜின்செங்கோ, எனக்கு என்னன்னா ஜின்செங்கோ வந்து ஆடினா தான் ஐ திங்க் ஹவர்ட்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் வில் கம் அவுட்னு தான் எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் ஐ திங்க். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் அவன் டீப்பா வந்து எடுத்துட்டு போற தேவையில்லை. ஐ திங்க் அவன் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்தானா மேபி ஜின்செங்கோஸ் ஒன் பால் குட் பி இனஃப். ஸோ அதனால மேபி ஹவர்ட்ஸோட ப்ராக்ரஸ் அந்த பொசிஷன்ல வந்து மேபி லேட் ஆகலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் தெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் 3 players கேன் பிளே ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். ஃபேபியோ, மார்டின் அண்ட் ESR can also play that side. ஸோ அந்த பொசிஷன் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் ஃபேபியோ இந்த சீசன் வந்து எதிர்பார்க்குறேன் பெரிய சீசனாக இருக்குன்ட்டு. ஸோ தட்ஸ் வாட் லைக் வெரி எக்ஸைட்டிங் மிட்ஃபீல்ட். அது கிளிக் ஆச்சுன்னா தான் வந்து நம்ம சீசன் வில் எக்ஸ்ப்ளோர் திஸ். அது மட்டும் தெரியுது. அது வந்து கிளிக் ஆகுது வந்து மேபி நெக்ஸ்ட் மொனாக்கோ கோயகமா இருக்கலாம், அது வி டோன்ட் நோ. பட் ஐ திங்க் மேனேஜர் சைடுல வந்து பேசிக்கா பார்த்தோம்னா இதுல வந்து புதுசா பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கற மாதிரி எல்லாம் ஏதோ புது விஷயம் இருக்கிற மாதிரி, பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் சம்திங் நியூ. அந்த 2 அட்டாக்கிங் ஆடுறது அது கிளிக் ஆகணும். பட் ஸோ அதுவே நமக்கு புதுசு தானே. இப்போ நம்ம வந்து அதுவே புதுசா தான் பண்றோம். பிளஸ் மோரா பாத்தீங்கன்னா ஐ திங்க் சம்டைம்ஸ் வி குட் யூஸ் பார்ட்டே அண்ட் ரைஸ் இன் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் அண்ட் டியூரிங் த கேம்ஸ் ஆல்சோ. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கலாக நம்ம முன்னாடி ஆடின மாதிரி ஆடலாம். ஆப்வியஸ்லி நம்ம அந்த ஆனால் நம்ம என் ஒப்பீனியன் வந்து வி ஷுட் கோ வித் தட் அட்டாக்கிங் 2 அட்டாக்கிங் 8. அந்த கண்ட்ரோல் ஒன்ஸ் நம்ம அந்த ஒரு ரிதம் வந்துருச்சுன்னா வில் ஹாவ் மோர் கோல்ஸ், கேன் ஹாவ் மோர் கண்ட்ரோல். ரைஸுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் 6ல. பார்ட்டே கொடுக்கறத விட ரைஸுக்கு கொடுத்தா யூ கேன் கேன் அடாப்ட் வெரி வெல். ஏன்னா அவன் தான் எப்பயும் சாரி ஏன் ப்ரோ No, that's what Partey வந்து என்ன நான் என் இஷ்யூ Partey கிட்ட என்னன்னா it's not about errors or something. What Arteta system wants is number 6 who can control, who can make the vertical pass at the right time. Partey அப்படி பண்றது இல்ல. Parteyக்கு பால் கிடைச்சோனே இந்த vertical pass. Rice what has he shown you that he can do? அவன் இங்கிலாந்துல பண்ணியிருக்கான் ஆக்சுவலி. லைக் எந்த டைம்ல எப்ப போடணும், எந்த மாதிரி பாஸ் பண்ணணும் he has shown. Not in West Ham, இங்கிலாந்துல he has shown. 2-man pivot Calvin Phillips and Declan Rice. எனக்கு அது புரியவே இல்லை. எல்லாருமே வந்து ஓகே இப்போ நான் ரைஸ் வந்து அதுக்காக குறை சொல்லல, நம்ம வாங்கி ஓகே அது விட்டுருங்க. ஓகே ரைஸ் இல்ல 100 மில்லியன்டா குறை எல்லாம் சொல்ல கூடாதுடா. நான் சொல்லுவேன், ஆனாலும் யாராவது சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து பார்ட்டே வந்து எஸ் பார்ட்டே கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. he has his off game, ஆனா at the end of the day Partey is the Rolls Royce in the midfield. அவன் லாஸ்ட் சீசன் 90% of the games அவன் கண்ட்ரோல் பண்ணும்போது he was the best midfielder in Premier League. in கண்ட்ரோல் பாருங்க, கண்ட்ரோல்ங்கிறது ஒரு வேர்ட் எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு அதாவது பாலை வச்சு கண்ட்ரோல் பண்றான் அதெல்லாம் ஓகே. பட் ஜார்ஜினியோ சில கேம்ஸ் வந்ததுல யூ கேன் சி சிட்டி கூட ஜார்ஜினியோ பிளேட். இதே பார்ட்டே வந்து சிட்டி கூட விளையாண்டா நம்ம 60% பால் வச்சிருப்போமா, ரிசல்ட் வேறையா இருக்கலாம். இல்ல பார்ட்டே வந்து சிட்டி கூட நல்லா ஆடின கேம் இருக்கு, நல்லா ஆடாத கேம் வச்சு நீங்க சொல்றீங்க. ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்ல அவன் நல்லா ஆடின கேம்ல நம்ம சிட்டி கூட வந்து ஃபுல்லா கம்பீட் பண்ணுவோமா? ஓகேவா? you cannot define a player by his lowest game. What I'm saying is he can't do that 150 passes as a number 6. That's what I'm saying. அவன் வந்து he is not capable of doing that number of passes to control the game. என்னோட கேள்வி in the panel, don't you think we can't see Partey and Rice playing together?
Yeah, we can do. That's what I'm saying. அதுவும் பண்ணலாம் தான் நான் சொல்றேன். I think அந்த that's மாதிரி டைம்ல எனக்கு வந்து பார்ட்டி டசன்ட் ஹேவ் டு பே 150 passes. அவன் வந்து பில்டப் பண்ணிட்டு பால கொடுத்துறான். அதுதான் நான் சொல்றேன். That's what Arteta is not expecting going forward நான் சொல்றேன். இப்ப நீங்க எப்படி நம்ம எதிர்பார்ப்போம், ஜார்ஜினியா வாங்கினது காரணமும் அதுதான். வாட் ஹீ கேன் டூ இஸ் ஹீ கேன், அதாவது எந்த டைம்ல எப்ப வெர்டிகல் பாஸ் போடணும், எந்த டைம்ல இப்ப எடுத்தோன்னு அவன் என்ன பண்றான், டக்குன்னு ஒரு வெர்டிகல் பாஸ் போடுறான். அது வந்து அது எனக்கு பார்ட்டி மேல எனக்கும் அது ஒரு இது லைக் கொஞ்சம் குயிக்கா அது பாஸ் வந்து பண்ணிடுவோம். கொஞ்சம் தட்ஸ் நாட் வாட் வி வாண்ட். கொஞ்சம் நான் சொல்றேன், இப்போ போன மேட்ச் கூட வந்து ஒரு இந்த மேட்ச் பார்சிலோனா மேட்ச்ல கூட தேவையில்லாத ஒரு பாஸ் பண்ணுவோம். அது டசன்ட் மேட்டர், இன்னும் ஒன்றும் நடக்கல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஈக்குவலைசர் கோலுக்கு வந்து பார்ட்டி தான் ஃப்ரீ கிக் எடுத்தான். பார்ட்டி ஃப்ரீ கிக் எடுத்து he will அதான் play bro, that's Saka what through. Saka, yeah. I'm not saying that we shouldn't do that. I'm saying when to do that-ங்கிறது இருக்குல்ல, that's where the Rice and Jorginho can do better ன்னு நான் சொல்றேன். But yeah, I don't know. I disagree with that. And also you have a big liability with recovery pace. Jorginho அவன் வந்து சாக்ஸ்குள்ளேயே ஓடுறவன். ஸோ அவ்வளோ ஹையா ஃபிக்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ திரும்ப டிரான்சிஷன் வரணும்னா தட்ஸ் a big problem. So yeah, I philosophical disagree with that. இப்பதான் ஒரு யோசனை தோணுச்சு எனக்கு. இப்ப 2 நாள் 3 நாள் முன்னாடி அந்த இது வந்துச்சு தெரியுமா, வில்லால வந்து யூரிட் எலமெண்ட்ஸ் மண்டேல ஒரு கேமரா கட்டி விட்டுட்டு வந்து இது பண்றது. அவன் கால்ல ஒரு பிளேயர் கால்ல பால் எவ்வளவு செகண்ட் நிக்குது, அதுக்குள்ள எப்படி அடிச்சுட்டு போறாங்கிறத வச்சுட்டு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி நெக்கலாம் நம்ம உட்காந்து இங்க 6 பேர் பேசின்னு இருக்கோம் பாத்தியா. எனக்கு அதான் வந்து நம்ம எல்லாம் பார்த்து மக்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு தோணிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா சொல்லணும். எஸ், சோ ஆகாஷ் கண்டினியூ. மத்தபடி மேனேஜர் சைடுல இருந்து வேற என்ன மிட்ஃபீல்ட் சேஞ்சஸ்? அதான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இஎஸ்ஆர் ரைட் சைட்ல விளையாட விடணும். தட்ஸ் வாட் மை எக்ஸ்பெக்டேஷன். ஆர்சிஎம்ல அண்ட் ஃபேபியோ வேரா லெஃப்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். அது ஒரு ஒப்பீனியனா இருக்கலாம். தென் ஐ திங்க் மத்ததெல்லாம் ட்ரோசார்ட் கூட ட்ரை பண்றாரு. பட் அது வந்து அது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட். நான் இவ்வளோ நல்லா ஆடுவான்னு எதிர்பார்க்கல நான் ட்ரோசார்ட். இல்ல, அது எம்எல்எஸ் கேம்னால நமக்கு அது ஒரு கேம் வச்சு வி கான் சே நினைக்கிறேன். எனக்கு அதான் தோணுது. பார்சிலோனா கேம்ல ப்ரோ பார்சா ஊர்ச்சாம் ப்ரோ. பார்சா செம்மையா ஆடுனான். பார்சா இல்ல, பார்சால அவன் லெஃப்ட்ல தான விளையாண்டான் இல்லையா? நல்லா டீப் போனா, நல்லா டீப்பா போயிட்டு பால் எல்லாம் எடுத்துட்டு அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ we have many options. சோ எப்படி இருந்தாலும் நம்ம அட்டாக்கிங் 2 அட்டாக்கிங் 8 தான் ஆட போறோம். எக்ஸைட்டிங் டைம்ஸ். ஸோ எஸ், இப்போ இது நீ சொல்லிட்ட ஓகே, மேனேஜர் என்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு விஜய். நான் ரோஹித் கிட்ட கேட்டேன்னா வந்து எதுவுமே இல்லை, நம்ம ஈஸியா உள்ள போயிடுவோம்னு சொல்லுவான். அதனால தான் அவங்க கிட்ட கேட்கறேன். இப்போ கிரானிட் ஜாக்காங்கிற ஒரு பெரிய பிளேயரை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஹெவர்ட்ஸ் வந்து உள்ள வந்திருக்கான். ஹெவர்ட்ஸ் இஸ் பிளேயிங். நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம், இந்த ஒரு இப்போ ஆகாஷ் சொன்னதுதான், அந்த அக்ளமடைஸ் ஆகிறதுக்கு டெஃபினட்டா டைம் ஆகும். பட் ஆனால் அந்த அக்ளமடைசேஷன் டைம் கொடுக்குற லக்ஸரியில நம்ம இருக்கோமா? லைக் ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ செப்டம்பர் ஆகுது, ஆகஸ்ட் ஆகுது, செப்டம்பர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரோஹித் ஆல்சோ லைக் டசன்ட் ரேட் ஹெவர்ட்ஸ். சாரி, தப்பா சொல்லிட்டோம் அவனை பத்தி. பட் இப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து இந்த டைம் கொடுக்குற லக்ஸரி நம்ம கிட்ட இருக்கா? அண்ட் இதுல வந்து இந்த இப்போ புது பிளேயர் வந்து இன்டெகிரேட் ஆகி வரதுக்கு, ஏன்னா மிட்ஃபீல்ட்ல 2 புது பிளேயர் இருக்காங்க. ரைஸ் ஒரு மேட்ச் தான் ஆனா ரைஸால வந்து இந்த ஆர்சனலுக்கு வந்த நேரமும் என்னமோ டைட் காஃப் மசில்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டான். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல 2 புது மிட்ஃபீல்டர் வர நேரத்துல இந்த do we have the luxury of being able to afford this time for these new players to settle in, especially when you are like trying to chase the title? டைம் இருக்குமா செட்டில் ஆகுறதுக்கு அப்படின்றது தனி கொஸ்டின். ஷாக்காவோட இம்பாக்ட் வந்து ஃபீல் பண்ணுவோமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைம் இருக்குமா பிளேயர்ஸ் செட்டில் ஆகுறதுக்குன்னா இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி இந்த டைட்டில் வின்னிங் சீசன் இருக்கக்கூடாது. இஃப் யுவர் பிளேயர் இஸ் நாட் பிக்கிங் அப், அவங்கள வந்து யாராச்சும் மாத்து கருத்து இருந்ததுன்னா இடையில வந்து போய் பூந்து பேசிடுங்கடா, தப்பு கிடையாது. கப் கேம்ஸ் போடுங்க, கப் கேம்ஸ் போட்டு லெட் them regain their ஆனா ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல கப் கேமே நம்ம ஆடலையே. ஆடலன்னா வெயிட் பண்ணட்டும். ஆடலன்னா if you are not able to step up, வெயிட் பண்ணு, வெளியே உட்காரு, வெயிட் பண்ணு. there is no need. Arsenal as a club is not in a need for ஒரு பிளேயர் வந்து டெவலப் பண்ணி நீ வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற இடத்துல நம்ம இல்ல. நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும். நம்ம சேசிங் டைட்டில்னா we have to have that instant result. அது யார் கொடுத்தாலும் சரி, நீ வந்து 100 மில்லியன் கொடுத்து வந்து நீ கொடுத்தாலும் சரி, இல்ல நீ அகாடமி ப்ராடக்டா இருந்து நீ கொடுத்தாலும் சரி, இல்ல நீ வந்து இந்த ஒரு கேம் தான் நீ கொடுத்தாலும் சரி, டசன்ட் மேட்டர். அந்த கேமுக்கு யார் பெஸ்ட் பெர்ஃபார்மரோ அவங்க தான் அந்த பிச்சில் இருக்கணும். அது அப்படி அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மரா இல்லைன்னா ஹேஸ் டு பி த்ரோன் அவுட்.
irrespective of the price tag. The ruthless aggression. So is like let me interject அது has to be thrown out என்ன இப்ப என்ன one game leave தானோ அந்த கேம்ல பெர்ஃபார்ம் பண்ணா sits out the next game. நீ திரும்ப you have to prove in training ground, you have to prove in other games, அப்புறம் நீ உள்ளவா. அதுக்காக வந்து you are not cast aside. But how will you be able to prove if you don't get the chance? Like நீங்க சொல்றது படி training ground னு ஒன்னு இருக்குல்ல, அதுல ஆடு, நீ நல்லா ஆடுறன்னு மேனேஜரை ப்ரூவ் பண்ணு நான் சொல்றேன். ராண்டால கெத்து காட்டு. இல்ல but don't you think manager will pick players who are good to the training ground to begin with? I don't know, it's a very loaded statement, but அப்ப நீ என்ன சொல்லுவ? நீ எனக்கு வந்து ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஓகே தான், பட் மேட்ச்ல அப்படின்னு வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர், லாட் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஹோம் அவேன்றத வச்சு பார்க்கும்போது ஒரு கேம் ஒரு மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது வெறும் ட்ரைனிங் கிரவுண்ட்ல நம்ம வந்து ஆன்ஃபீல்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி நம்ம பண்றதும் ஆன்ஃபீல்ட் ஆக்சுவலா போய் விளையாடுறதும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் திங்ஸ் இல்லையா? ஸோ ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஸ்பீக்கர் போட்டு பண்றதெல்லாம் வேஸ்ட்ங்கற நீனு? இல்ல, அதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் தான், ஓகேவா? Arsenal is not here to give chances to players. Arsenal is to win games. That's not the point. நீங்க வந்து you're going extreme this side or extreme that side. எக்ஸ்ட்ரீம்லாம் இல்ல. நம்ம கிட்ட பிளேயர்ஸே இல்ல அப்படினா கண்டிப்பா வந்து நம்ம பில்ட் பண்ணனும் அப்படின்றது ஓகேவா? You have players அவங்க நல்லா விளையாடுனா நெக்ஸ்ட் பெஸ்ட். நான் உங்கள்ட்ட கேக்குறேன், அப்போ நீங்க சொல்றது படி one game தான், one game நீ பெர்ஃபார்ம் பண்ணா நெக்ஸ்ட் கேம் you're out. அப்படி இல்ல, there is a difference. இல்ல நீ என்ன ஒரு கேம்ல நீ என்ன பண்ற, உன்னோட எஃபோர்ட் என்னவா இருக்கு? இல்ல as a fan உங்களுக்கு எனக்கும் ட்ரைனிங் கிரவுண்ட்ல நடக்குதுன்னு தெரியாது. ஆமா, அவங்க போடுற வீடியோ தான் தெரியும். சோ இந்த கேம் வந்து ரைஸ் நல்லா விளையாடாம நெக்ஸ்ட் கேம் திரும்ப ஆர்டெட்டா அவனை ஸ்டார்ட் பண்ணா அந்த கேமும் நல்லா விளையாடலன்னா do you think அவன் ட்ரைனிங்ல ஃபுல்லா ஒழுங்கா விளையாடி இருக்க மாட்டான் அப்படின்னு? அது என்னோட பாயிண்ட் அதுவே கிடையாது. அவன் ட்ரைனிங்ல நல்லா விளையாடானா நல்லா விளையாடலையா அதெல்லாம் என்னோட பாயிண்டே கிடையாது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவன் பிட்ச்ல என்ன பண்றான், இந்த கேம்ல நல்லா விளையாடலன்னா இந்த கேம்லயே சேஞ்ச் பண்றதுக்கு there shouldn't be a hesitation. அது ரைஸா இருந்தாலும் சரி, ஹாவர்ட்ஸா இருந்தாலும் சரி, இஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, அகாடமி ப்ராடக்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் that's a different point. அடுத்த கேம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா there has to be a இது, ஓகேவா? அது மேனேஜருக்கு தான். You have 5 substitutions. ஒரு கேம்ல ஒருத்தன் அந்த ஜஸ்ட் அந்த 5 பேரும் நல்லா விளையாடாம இருந்தா நீங்க சொல்ற பாயிண்ட் இஸ் வெரி வேலிட். பட் அதுக்கு மேல அந்த 5 பேர் நல்லா விளையாடாம இருந்தாலே அது மேனேஜரோட ஃபால்ட். அந்த டீம் அப்ப நீ என்னதான் பண்ணன்ற கேள்வி வரும். ஒரு கேம்ல ஒரு 5 பிளேயர் நல்லா விளையாடாம இருந்தாங்கன்னா what is the work that was done in training ground ன்ற question எனக்கு வரும். Okay, it's you're discounting a large portion of and the player quotient on the field அப்படின்றது எனக்கு that's my feeling. இல்ல, என்னோட தியரி என்னன்னா, பிளேயர் கோஷன்ட்ல எனக்கு தேவையில்லை. ஆஸ் அ ஃபேன் அட் திஸ் பாயிண்ட் ஆர்சனல் வந்து நம்ம அதை ரொம்ப பண்ணிருக்கோம். அந்த நாஸ்ரியை பில்ட் பண்ணது இருக்கட்டும், எல்லா பிளேயர்ஸையும் நம்ம வந்து அப்படியே இந்த ராஜா வளரு அப்படின்னு சொல்லி வளர வச்சதுல இல்ல. The thing is, it's not about building players and all. It's just that அந்த perfect setting 11 வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு that would be a better argument. Like basically unless you play, unless the players ஓட அந்த ஒரு ஜெல்னஸ் வந்து அது நம்ம பார்க்காத வரைக்கும் we cannot even say that எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் த ஆப்போசிஷன், டிபெண்டிங் ஆன் whom you are putting in the 11, that's when we'll come to know. So I'm not for building players and all, but I'm just telling that நியூவா வந்தவங்க டீமுக்குள்ள வந்தவங்க it will take some time for them to adjust and to settle down. But people who already have PL experience, I don't think it will take much time for them to settle. Only thing is we need to pick the right 11 based on the on that day whoever is like fit and whoever is like the perfect fit for the manager. So adha நம்ம pick பண்ணனும். Basically pep மாதிரி போடணும்ங்கற. நீ வந்து போன மேட்ச்ல நீ மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் போட்டாலும் இந்த மேட்ச்ல நால கோல் போகும்னா நீ இருக்க கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். See நீ அப்படி வேணா ரூட்லெஸ் ஆகா. இட்ஸ் நாட் அபௌட் பில்டிங் பிளேயர்ஸ்ல அந்த காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து எது பெஸ்ட் பிளேயர் செட்டப்போ அது நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான். That's it. And this is where I think Arvind, this is where demands are high இப்போ. So இப்போ வந்து we can't afford to make avlo mistakes லாம். If we want to go to that next level to City and Liverpool, we have to put our, we can't afford to make too many mistakes. So I think Arvind, I think இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹவர்ட்ஸ்கோ ரைஸ்கோ டெஃபினட்டா சான்ஸ் கிடைக்கும். பட் ஆனா ஒரு 4 கேம் ஹவர்ட்ஸ் கண்டினியூஸா மிஸ்டேக் பண்ணினான்னா அவனை ரிப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட பிளேயர் இருக்காங்கற பட்சத்துல the manager should be able to replace that player. That's a good point. 4 கேம் அந்த you're giving him a leeway, you're giving him a runway. அந்த runway வந்து
when you say the runway is very short, you're not giving the player a good enough எக்ஸாக்ட்லி, time to அதுதான் மை one செகண்ட் settle. பாயிண்ட். த மேனேஜர் ஷுட் மேக் ஷுர் தட் நீ ஓகே இந்த இடத்துல நீங்க வந்து தப்பு பண்ணிருக்க, இந்த இடத்துல டீமோட இன்ட்ரெஸ்ட் பெருசு, ஐ வில் மேக் ஷுர் தட் யூ வில் கெட் சான்சஸ் வேர் யூ கேன் ஆல்சோ பிளே அண்ட் ப்ரூவ் டு மீ. அது வந்து மேனேஜர் ஹேண்டில் பண்றதுல கையில தான் இருக்கு. ஏன்னா 65 மில்லியன் பிளேயர் வந்து நம்ம வந்து பெஞ்ச்ல வச்சுட்டே இருக்க முடியாது. டெஃபினட்டா இல்லனா Also, it depends 102 on the- பாயிண்ட் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லாம் கஷ்டம் ப்ரோ. and also இப்போ பிளேயர் வந்து ஒரு ஐ மீன் ஒரு கன்சிக்யூட்டிவ் கேம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணா மேபி இஸ் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ், he needs a breather. Like அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். It's not like we are giving him chances, he needs little bit more. இப்ப ESR வந்து டைரக்டா நம்ம இன்டகிரேட் பண்றோம்னா அவனை ஸ்லோவா தான் இன்டகிரேட் பண்ண முடியும். he is I mean like அது டைரக்டா கொண்டு வந்து 2 கேம் ஆடலனா அவனை அப்படியே சைட்லைன் பண்ண முடியாது. ஸ்லோவா ஒரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாடா பாரு எப்படி விளையாடுற அது மாதிரி நம்ம பண்ணிட்டு see ரைஸ்க்கும் ஹவர்ட்ஸ்க்கும் அவ்வளவு டைம் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு டைம் ஆகாது செட் ஆகிறதுக்கு, because they are all PL proven. I think they will be able to easily integrate into the team. So how long did Trossard take to fit into the team? So அதெல்லாம் நம்ம வந்து PL proven players வந்து கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளவு டைம் ஆகாது. இப்போ zinchenko, Jesus, அதனாலதான் நம்ம அவ்வளவு காசு கொடுத்து நம்ம வாங்குறோமே. that basically substantiates for the amount we are paying for the player. So Timberக்கு வில்லியன்லாம் உங்களுக்கு மனசாட்சி எல்லாம் கண்ணு முன்னாடி வந்தே போகல. வில்லியன்லாம் இல்லையா? வில்லியன் வில்லியன்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகல. அவன் வில்லியன் ஒரு latter கேட்ட stages கனவா of his நினைச்சு career. மறந்துட்டான், அவ்வளவுதான். வில்லியன் நம்மளுக்கு ஆடினதே ஒரு bro, வில்லியன் வந்து he was at the wrong time. I agree too. ஆமா, அவன் வந்து ஃபுல்லாம்ல போயிட்டு இப்ப நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான். அந்த டீம் he sets that team bro. He is good at that system. The demands of Arsenal Exactly. system are much higher. Yeah. ஓகே, இப்போ செகண்ட் क्वेश्चन நீங்க கேட்டிருந்தீங்க அருண் ப்ரோ, அதாவது ஷாக்காவோட இம்பாக்ட் நம்ம ஃபீல் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் he has been here for long time. இவ்வளவு டைம் இருந்திருக்கான். அதுக்கு வந்து ஆன் பிச் அண்ட் ஆஃப் பிச் ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து யங் டீம்னு சொல்லும் போது he is one of the anchor. அந்த ஏஜ்க்கான மெச்சூரிட்டி கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயம் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஆஃப் த பிச் விஷயங்களும் நிறைய இருக்கு. அந்த லீடர்ஷிப்னு சொல்லும் போது ஆமா, பிச்ல வந்து ஓடேகார்டு இஸ் த பிரெயின், அந்த ஆர்டெட்டாவோட பிரெயினா பிச்ல விளையாடுறான். கேப்டனா இஸ் லாஸ்ட் சீசன் வந்து அட்லீஸ்ட் அவன் வந்து he was proving himself on the pitch, அந்த கேப்டன்சி மெட்டீரியலா பெர்ஃபார்மன்ஸ்ல ப்ரூவ் பண்ணான். பட் when shoulders drop அப்படின்னும் போது அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து ஷாக்கா கிட்ட கண்டிப்பா இருந்தது. அந்த ஃபேக்டர் கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணுவோம். நம்ம 1000 சொல்லலாம், ஜோர்ஜினியோ வந்து அதை விட நல்லா பண்ணுவான், இவன் அதை பண்ணுவான் அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஆனா they have not been with the club for so long. அந்த ஒரு டவுன்ஸ் வந்து அவங்க பார்த்தது இல்ல, அந்த ஒரு அப்ஸ் பார்த்தது இல்ல. நாக்கா டவுன்ஸ் மட்டும் தான் பாத்துருக்கான் பாவம். அந்த கரெக்டா நம்ம டவுன்லயே இந்த நிலைமையில தான் வந்தான் உள்ளுக்குள்ளே. ஆமா, சோ he has been through that team and players வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிகருக்கு வந்து they will respond easily. ஒரு விஷயம் நீ எல்லா விஷயமும் பார்த்திருக்க, இவ்வளவு பிரச்சனைகள் நீ சொல்லும் போது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பதில் இருக்கும். அது கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் சீசன் வந்து obviously 7 goals 7 assistன்றது from the midfield is a very big contribution. அதை வந்து யாராவது ஒருத்தர் இல்ல, அந்த ஒரு குரூப்பே வந்து சேர்ந்து தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது சொல்ற ஹாவர்ட்ஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், ESR இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கான்ட்ரிபியூஷன் லெவல்லயும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு வேணும். அதை ரீப்ளேஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அதை பெட்டர் பண்ணணும். அண்ட் someone who can drop into left backல ஆள் இல்லையா, நான் லெஃப்ட் பேக்ல ஆடுவேன். இங்க ஆள் இல்லையா, நான் அங்க ஆடுறேன். நீ இங்க ஆட சொல்றியா, ஓகே. இன் பிட்வீன் கேம்ஸ், அதாவது நடுவுலயே கேம் உள்ளே இந்த கேமே அவனால சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து he has versatility. அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். நம்ம 1008 குறை இருக்கலாம், ஆனா ஷாக்கா இஸ் அ கோச்சஸ் பிளேயர். எல்லா மேனேஜரும் எல்லா கோச்சும் அவனை ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ஒரு இடத்த வந்து ஃபில் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. வில் see, அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். பட் at the end of the day that is a difficult task to do. 3 வருஷம் முன்னாடி இதெல்லாம் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லவங்க சொல்றது மக்களை போய் ரீச் ஆகும், ஆனா கொஞ்சம் லேட்டா ரீச் ஆகும். கழுவி ஊத்திட்டு இன்னைக்கு வசனம் மாறாம அப்படியே ஹிப்போக்ரைட்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஹிப்போக்ரைட்னு கேள்விப்பட்டது இல்லையா? அது நான் தான். கேட்ட வார்த்தை. மிட்ஃபீல்ட் பார்ட்ல வந்து லாஸ்ட் இதுனா நான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்னா நம்ம வந்து ESR வியரா எல்லாரும் பத்தியுமே வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ மிட்ஃபீல்ட்ல இருக்கிற இந்த ஃப்ரிஞ்சில் இருக்கிற 2 பேர்னா இந்த ESR வியரா தான். நம்ம எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணாலும் ஓகே, நான் இருக்கேன்ப்பா, என்ன ஸ்குவாட்ல வச்சுக்கிட்டா போறோம், நீங்க கூப்பிடுற நேரத்துல வந்து நான் ஆடிட்டு போறேன், நான் ஜாலியா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஆனாலும் யூனிக் கேரக்டர்ஸ் லைக் தட் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபார் ஷூர்.
பட் இஃப் யூ ரியலி திங்க் அபவுட் இட், இப்போ இஎஸ்ஆருக்கும் ஃபாபியோக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேக் ஆர் பிரேக் சீசன். பட் அஃப்கோர்ஸ் அட்டாக்லேயும் வந்து எடி அண்ட் ரீஸ் பற்றி பேசுவோம். பட் ESR and ஃபாபியோக்கு மேக் ஆர் பிரேக் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும். Do you guys agree? And if they were to be breaking into the team, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து வியரா வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டீம்ல இருக்கிறது மார்டினெல்லி. அவகிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு கொஞ்சம் பிசிக்கலி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா சத்தோட போஷாக்கா சாப்பிடணும். வரணும். புரியுதா? ஏன்னா ஈவன் மார்டினெல்லி அவனோட ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்ல வந்து அவனுக்கு அந்த டேலண்ட் இருந்தது. பட் பிசிக்கலி அவன் பாத்தீங்கன்னா he needed to bulk up. So அது ஒரு கண்டிப்பா ஒரு வியராக்கு வந்து கண்டிப்பா I think he needs to advise. But in terms of ESR, I think it definitely it will be a breakthrough season for ESR. Like அவன எப்படின்னா லைக் அவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்கை ஹைல வச்சிருந்த ஒரு 2 சீசன்ஸ் பேக். அண்ட் லாஸ்ட் சீசன் அன்பார்ச்சுனேட்லி அது கம்ப்ளீட்டாவே டீரைல். பட் இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு both will be integrated into the cup games more than the PL games, I guess. And ஒரு 70th மினிட்க்கு அப்புறம் அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ESR பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த சீசன். So I'm just having higher hopes for ESR more than Vieira. But Vieira கண்டிப்பா will be having a better impact. Only thing is he needs to bulk up and he needs to be physically more fit for the PL. நீ போன சீசன் வியரா மேல இருந்த அவநம்பிக்கை எல்லாம் உனக்கு போயிட்டு இப்ப இந்த சீசன் நம்பிக்கை வந்திருக்குங்கறியா நீங்க? நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. யூசுவலி பிளேயர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் லீக்ஸ் வந்து இட் வில் டேக் சம் டைம் ஃபார் them to settle. அண்ட் PL இஸ் வெரி என்ன சொல்றது பிசிக்கலி வெரி டிமாண்டிங் லீக். ஸோ இந்த சீசன்ல ஐ திங்க் மென்டலி அவனுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும் வாட் டு பி எக்ஸ்பெக்டட், வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம். அது எல்லாமே அவனோட ஷார்ட் செலக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி குட். அதாவது அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவனுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தனா வியரா கேன் டூ வண்டர்ஸ். ஆனா he needs to be patient. And எப்போ மேனேஜர் உள்ள தூக்கி போட்டாலும் he needs to grab his opportunity with both hands and prove. அவ்வளவுதான். சார் அந்த இங்கிலாந்துல போய் ஆடினதும் நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அவனுக்கு. அந்த அண்டர் 21ல ஆடினதும் அது டெஃபினெட்லி லைக் எனி அதர் தாட்ஸ் ஆன் இட். அப்படியே அட்டாக் மூவ் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி இல்ல ஒரே பாயிண்ட் தான். பிரெஞ்ச் பிளேயர்ஸ்னு சொல்றதெல்லாம் வந்து நோ லாங்கர் வேலிட். இனிமேட்டு வந்து பிரெஞ்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அந்த 5 சப்ஸ் வந்ததுல இருந்து பிரெஞ்ச் பிளேயர்ஸ் ஆர் நோ லாங்கர் வேலிட். ஆர்டெட்டா மேல அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு 5 சப்ஸ் யூஸ் பண்ணலன்னு. ஆனா அதுக்கான ஆப்போசிட் நானும் சொல்றேன். அரவிந்த் நீங்க சொல்லலாம், நானே சொல்லிடுறேன். அத வந்து ஆள் இல்ல அப்படின்றத சொல்லுவாங்க. சரியா? ஆள் இல்ல 5 சப்ஸுக்குன்னு. இப்ப ஆள் இருக்கு. அதனால வந்து நோ லாங்கர் தே ஆர் பிரெஞ்ச் பிளேயர்ஸ், தே ஆர் ஃபர்ஸ்ட் டீமர்ஸ். எல்லாருக்கும் வந்து 12th மேன் 13th மேன் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ முன்னாடிலாம் வந்து 12th மேன் இஸ் ஆல்சோ மேக்கிங் இம்பாக்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து அது வந்து 14th மேன் வரைக்கும் போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி no longer a substitute, it's impact player. ஆமா, இட்ஸ் an impact player அப்படின்றது. அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா இவங்களுக்குலாம் வந்து there is ample opportunities to prove yourself and take your chance in the first team. and like மேனேஜரும் வந்து like அந்த he should be ready to make those impact substitutions more than அது வலி, அது வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி. பட் அதான் அந்த மாதிரி they are no longer the fringe players, they will get their chance. And as long as அவங்களோட டேலண்ட் அவங்க ப்ரூவ் பண்ணாலே போதும். they don't have to, because they are needed. அவங்களோட ஸ்கில் செட் இஸ் கம்ப்ளீட்லி. இப்போ நம்ம மிட்ஃபீல்ட் ஆஸ் அ ஹோல் நம்ம பேசினாலுமே எவ்ரி இண்டிவிஜுவல் மிட்ஃபீல்ட் பிளேயர் ஹேஸ் தேர் ஓன் ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட் ஒரு கேம் டைப்புக்கு ஒரு கேம் சிச்சுவேஷன்ஸுக்கு வில் பி நீடட். அப்படின்னும் போது அந்த நீடட்ன்ற இடத்துல அவங்க வந்து ஃபிட் பண்ணி அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுனாலே போதும். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பண்ணணும்னு தேவையில்லை. எந்த இடத்துல யார் தேவையோ அந்த இடத்துல அவங்க இருந்து விளையாண்டா போதும் அப்படின்ற. ரைட், ஓகே. ஸோ ஐ திங்க் தட் கம்ப்ளீட்ஸ் த மிட்ஃபீல்ட். நம்ம அப்படியே மிட்ஃபீல்ட்லேருந்து மூவ் ஆனோம்னா நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து இப்போ அட்டாக்குக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ அரவிந்த், நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். அட்டாக் எது நம்ம லாஸ்ட் சீசன் பண்ணினோம், அதில் வந்து லைக் வாட் ஷுட் வி பி டூயிங் மோர் ஆஃப் அண்ட் வாட் ஷுட் வி பி டூயிங் லெஸ் ஆஃப், போத் ஃப்ரம் மேனேஜர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நீ எது எடுத்துக்கிற? மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறியா, பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறியா? நான் பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறேன். ஓகே. இந்த ஃப்ளூரிட்டி இன் அட்டாக் அது நல்லா இருந்துச்சு. We should be doing more of that. Different players slotting in different positions. ரொம்ப இப்படியே சீம்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு at times. The only player who I saw predominantா ஒரு இடத்துல இருந்தானா that was probably Bukayo Saka when it comes to attack. I mean, obviously track backலாம் பண்றது உண்டு. But other than that, Martinelli would drift inside, Jesus would drop to the midfield. இப்போ Odegaard வந்து
சென்டர் பேக்ல இருந்து பால் எடுத்துட்டு வருவான் சம்டைம்ஸ். அண்ட் அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஓடகார்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடு விளையாடுறதா இருக்கட்டும், ரைட் சைடு விளையாடுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், அதெல்லாம் இட் வாஸ் நைஸ் டு சி. அதை வந்து கண்டினியூ பண்ணணும். இது பண்ணக்கூடாது, பண்ணணுங்கிறது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் ப்ளூ பிரிண்ட். இது பண்ணக்கூடாது, ஃபினிஷிங் பெட்டரா பண்ணலாம். அதை பண்ணக்கூடாதுன்றது கேட்டகரியில வந்து நான் போடுறேன். இது வரைக்கும் நம்ம டாப் லீக்ல வந்து ஐ திங்க் த டாப் 3 நெகட்டிவ் எக்ஸ்ஜி லைக் வாட் எல்லாருமே நம்ம கிட்ட தான் இருக்காங்க. ஆமா, வாட் யூ எக்ஸ்பெக்டட் கோல் ஸ்கோர்டு பட் ஆக்சுவல் கோல் ஸ்கோர்டு அந்த டிஃபரன்ஷியல்ல வந்து டாப் 3 வந்து நம்ம கிட்ட தான். ஹெவர்ட்ஸ், எடி அண்ட் ஹெசூஸ். அந்த ஸ்டாட்டை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். it shouldn't be like that. ஓகே, ஸோ ஆகாஷ், நான் ஒரு இப்போ அரவிந்த் எடுத்து கொடுத்ததுலேருந்து ஒரு கொஸ்டின். இப்போ இதே தான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன்னு நினைச்சுக்காத. பட் ஆனால் அந்த இபிஎல் அண்ட் நோ நியூ திங்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கோல் ஸ்கோரிங் ஸ்ட்ரைக்கர் வேணும். எல்லாருமே வந்து ஒரு ஜென்ரலா பரவலாவே லைக் இது நம்ம ஃபேன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபேன்ஸ் சொல்றதுனாலேயே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்கள நம்பி அந்த ஒரு நரேட்டிவ் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போன சீசன்ல வந்து 20 கோல் ஸ்ட்ரைக்கர் இல்ல, எடி வச்சு நிறைய கேம் ஆடினோம். ஹெசூஸ் வந்து ஒரு 4 மாசம் இல்லாம இருந்தாலும் we managed to score 88 goals in the Premier League, right? So இப்போ இந்த ஒரு 20 கோல் ஸ்ட்ரைக்கருங்கிற அந்த ஒரு மாயை வந்து நிஜமாவே இந்த டீமுக்கு தேவைதானா? Are we that dependent on a goal scoring striker? இல்ல அந்த ஸ்ட்ரைக்கரோட தேவைங்கிறது வந்து நம்ம டீமுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஃபேக்டராவே இல்ல, டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியறது தான் பெரிய ஃபேக்டரா இருக்குமா? இப்போ என்னன்னா இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வேணுமா அப்படின்னு கேட்டா இப்ப தேவையில்லை. பிகாஸ் நம்ம லாஸ்ட் சீசன் ஜாக்கா வச்சு we had 7 goals 7 assists அந்த பொசிஷன் மிட்ஃபீல்ட்ல இருந்து வந்தது, ஒடேகார்ட் இருந்தது. ஸோ அட்டாக்ல வந்து எவ்ரி ஒன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். என்கேடியாவோட பெஸ்ட் இஸ் டூயிங். லைக் அவன் என்ன ட்ரை பண்ணாலும் அவனுக்குன்னு என்ன வருதோ அதுதான் வரும். ஸோ அது யூ கான் டூ எனிதிங். ஸோ வந்து ஜீசஸ் வந்து 4 months இல்லாமே அருண் ஜீசஸ் வந்து 4 months இல்லாமே he had I think around 9 or 10 goals நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல. ஸோ அவன் அவைலபிலிட்டி பிளஸ் நம்ம வந்து மார்டினெல்லி சாக்காவோட அவுட்புட் கண்டிப்பா இருக்கும். பட் ட்ரோசார்ட் ஜான்வரியில வந்தான், அது அவன் இருக்கான் ஆல்ரெடி. நம்ம ஃபர்ஸ்ட் 6 months இல்ல, பட் ஸ்டில் அவன் ஜான்வரியில வந்து he had good impact in assist. அவன் கோல்ஸுமே இந்த வருஷம் நல்லா வரும் கண்டிப்பா. ஆப்வியஸ்லி ரீஸ் நெல்சன் இருக்கான், அவன் ஃபிட்டா இருக்கிறப்போ ஐ திங்க் ஹி குட் மேக் இம்பாக்ட் நினைக்கிறேன். அது டிபெண்ட்ஸ் வேர் ஹி பிளேஸ். ஸோ கோல்ஸ் வந்து வர்றது பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது ஜீசஸ் வந்து கிளினிக்கலா இருக்கணும், அதெல்லாம் வந்து ஹேஸ் டு பி. பட் வந்து இந்த வாட்டி நம்ம மிட்ஃபீல்டுமே வி ஆர் மூவிங் மோர் அட்டாக்கிங்ல போறதுனால ஹவர்ட்ஸ், சிஎஸ்ஆர், ஒடேகார்ட் கிட்ட இருந்து கோல்ஸ் வரும். ஸோ வந்து இப்ப வேணுமானா இப்ப தேவையில்லை ஸ்ட்ரைக்கர். ஒரு ஸ்ட்ரைக்கர் மேபி அடுத்த சீசன் நெக்ஸ்ட் சம்மர் வாங்கி போட்டுக்கலாம். ஆமா, எவான் ஃபெர்குசன் வந்து தான் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஸோ அடுத்த சீசன் அவனை வாங்கி போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பெசிமன் வச்சுக்கலாம். ஹாலண்டுக்கு போட்டியா அதான் ஒன்னா ஹாலண்ட் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர் இருக்கணும், இல்லைன்னா வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட். ஏன்னா சிட்டிலையும் அப்படி பண்ணியிருக்காங்க. டிப்ரோயின், சானே, ஸ்டெர்லிங், ஜீசஸ், அக்வேரோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கட்டத்துல இருந்தது. இப்போ ஹாலண்ட் போன வருஷம் வந்ததுனால எல்லா ஃபேன்ஸும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும், இந்த மாதிரி வேணும். இப்போ லிவர்பூல்ல ஃப்ரண்ட் 3 எல்லாம் இருந்தாங்க, மற்றபடி மற்றவங்க ஸ்கோர் பண்றாங்க, ஜோட்டா வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஸோ அப்பெல்லாம் அந்த நெரேட்டிவ் இல்லையே. ஹாலண்ட் இருக்கிறது வந்ததுனாலே வந்து எல்லா டீமுக்கும் அந்த ஸ்ட்ரைக்கர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு இப்ப தேவையில்லை. மேபி இந்த சீசன் என்கேடியா சொதப்பினா மேபி இல்ல, கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் வாங்கணும். பார்ப்போம். ஸோ ஹேமந்த், மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ் அட்டாக்ல what should he be like doing differently than what we did last time? I don't think there's அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. பிகாஸ் நம்ம கோல்ஸ் அடிச்சிருக்கோம், நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்கோம். ஐ டோன்ட் திங்க் த மேனேஜர் வந்து யூ கேனாட் மேனேஜரை பிளேம் பண்ண முடியாதுல்ல. ஜேசஸ் சில சான்ஸ்லாம் மிஸ் பண்றது, அவர் எடி சில சான்ஸ்லாம் மிஸ் பண்றது, இட்ஸ் மோர் அந்த பிளேயர் தான். ஸோ ஐ திங்க் மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்சுவலா, டு பி ஆனஸ்ட். இப்போ நான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நான் உனக்கு ரோஹித்துக்கு 2 பேருமே கேட்குறேன். சாக்காக வந்து நம்ம அஃப்கோர்ஸ் இந்த குடூஸ்னு பேச்சு வந்துட்டே இருக்கு. மிட்ஃபீல்டர்லயும் வந்து இதுவாவான், அவன் மிட்ஃபீல்டர்லயும் ஸ்லாட் பண்ணுவான், அவன் வந்து ரைட் விங்க்கு பேக்கப்பாகவும் வருவான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து சாக்காக நம்மளுக்கு இப்போ இருக்கிற பேக்கப் வந்து நெல்சன், ஹூஸ் நாட் அ லெஃப்ட் ஃபுட்டட் ரைட் விங்கர். ஸோ கேம் பிளேல லைக் வில் நெல்சன் பி அகேன், நெல்சனுக்கும் எடிக்கும் ஒரு பிரேக் த்ரூ சீசனா இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். பட் லைக் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கோயிங் இன்டு த சீசன் இருக்கா? சாக்காக தான் ஆச்சுன்னா நெல்சன் வில் பி ஏபிள் டு கம் ably do the same thing that Saka, same impact னு வச்சுப்போமே, not the same thing.
எஸ்பெஷலி கிவன் லைக் ஒரு ரைட் ஃபுட்டட் ரைட் விங்கருங்கிற பட்சத்துல இந்த சிஸ்டம்குள்ள அவன் பண்றது எல்லாமே வந்து லைக் ஒரு அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா சிஸ்டம் சீசனுக்குள்ள போறதுக்கு? I'll ask you first, Hemant. I'm confident, yes. I like what Reese has shown and I know what Reese can show as well. It's just about அவன் வந்து ஃபிட்டா இருக்கிறது தான் எப்பயுமே ஒரு பிரச்சனை. அவன் வந்து சாக்கா மாதிரியே ஆட மாட்டான் ஆப்வியஸா, பிகாஸ் அவன் ரைட்ல ஆடுறான்னா கொஞ்சம் ஆப்வியஸ்லி அவன் ரைட் ஃபுட்டட், ஸோ அவன் அவ்வளோ இன்வெர்ட் ஆக மாட்டான். ஸோ ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் டைனாமிக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரீஸ் வச்சிருந்து. ஐ திங்க் ப்ரோ நம்ம வந்து ரீஸ் வி saw that first hand கூட நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் ஹோம் சாக்கா வந்து வெளில போனா ரீஸ் வந்தான் 2 கோல் அடிச்சான். அது நல்லா அடிச்சான் ஆக்சுவலா அந்த 2 கோலும். ஐ வாஸ் சோ ஹாப்பி ஃபார் ஹிம் டு. ஸோ ஐ எம் நாட் டூ வரிட் அபவுட் அந்த அந்த சிச்சுவேஷன் ஆக்சுவலி. ஓகே ரோஹி. அந்த ஒரு ஃபியர் ஆஃப் லூசிங் சாக்கா டு இன்ஜுரியே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா Reese is a good player, no doubt about it. Ana, the weightage what Saka carries, I don't think it's நம்ம கிட்ட அந்த கரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாவே இல்ல. நம்ம எதர் நம்ம வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணிதான் ஆகணும். ஐ மீன் லைக் பிகாஸ் as you said, like Reese is not a left-footed player, like he's a right-footed player playing on the right wing. So அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து the amount of owners which is on Saka, அது கண்டிப்பா நம்ம Reese மேல போட முடியாது. And if he doesn't perform, we should not be so disappointed on Reese, because Reese அவன் பண்ற வரைக்கும் அவன் கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவான். பட் what we have to do is we have to tweak the system a little for sure. இப்ப Saka இல்லனா, since we don't have a replacement, we have to tweak the system. Unless and until that happens, it's very difficult, and we cannot put the whole onus on Reese and expect him to perform. And that's the manager's job to find that Exactly. I think Jesus வந்து ரைட்ல வந்து ஆடலாம் சாக்கா இல்லாத டைம்ல, and Havertz or Trossard can play on the false nine. அந்த மாதிரி கூட we can try இல்ல, ஆல்ரெடி we have tried against Wolves நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன். ஸோ அது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். ஃபேபியோ வேரா கூட ஒரு மாதிரி விளையாடுற மாதிரி இருந்தது, பட் அவன் பிசிக்காலிட்டிக்கு ஐம் நாட் ஷூர். கூட ரைட் விங் வந்து விளையாடுவான்னு நினைக்கிறேன். He can play. ரொம்ப அந்த அந்த ஒரு ஜஸ்ட் அது பால் மாதிரி ஓவர்லாப்பிங்கா தான் விளையாட முடியும்னு சொல்றாங்க. ஃபேபியோ வேராவும் ஹவர்ட்ஸும் விளையாடுற மாதிரி இருந்தா they can't be good in one-on-one situation. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு விங் அந்த ரைட் விங்க புடிச்சு வச்சுக்கிற மாதிரி இல்லாம வந்து உள்ளுக்குள்ள மேக் சென்ஸ். ஓகே, சோ இப்போ லாஸ்ட் क्वेश्चन அட்டாக்ல, அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா பிரெடிக்ஷன்ஸ்குள்ள போயிடுவோம். லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டு இப்போ வந்து எடி பாலகன் 2 ஸ்ட்ரைக்கர் வச்சிருக்கோம் நம்ம. அதுல ஒருத்தன் தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து இங்க தான் இருக்க போறாங்கிற மாதிரி வருது. பட் 2 பேருக்குமே வந்து டீம்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் போத் ஆஃப் தெம். அது நம்ம பார்த்தோம். கிறிஸ்டல் பேலஸ் ஆல்சோ வாஸ் ட்ரைங் டு பிட் 35 million. அங்க ஒலிஸ்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ஒலிஸும் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் விங்கர், கரெக்டா லெஃப்ட் ஃபுட்டட் ரைட் விங்கர் தான் நினைக்கிறேன். அவன் நல்லா ஆடுவான். இப்போ கிறிஸ்டல் பேலஸோட ஃபர்ஸ்ட் 35 million பெட் பண்ணாங்க அவங்க, அண்ட் பி ரிஜெக்டட் ஐ திங்க் அந்த எடிக்கு. ஸோ ஃப்ளோவையும் அனுப்பிட்டு எடி அண்ட் இல்லாட்டி ஃப்ளோ வச்சுக்கிட்டு எடிக்கு 35 million பிட் பண்ணாங்களா? ஆமா. ப்ரோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ப்ரோ. பிட் இல்ல, லைக் பிட் இல்ல, டாக்ஸ் போயிட்டு இருக்கு. டாக்ஸ் போயிட்டு எடுத்துக்கோங்க. இல்ல டாக்ஸ் போயிட்டு இருந்தது. பிட் ஆக்சுவல் பிட் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தேர் வாஸ் an actual bid, but there was a lot of talks going on. So இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चनவே கேக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, would you guys be like okay with keeping Flo and like swapping Eddie with Olis for plus Eddie plus ஒரு 5-10 million for Olis? ஹேமந்த், எஸ் பாத்தியா இது எப்படி தெரியுமா இருக்கு? வாழைப்பழத்தை உரிச்சு வாய்க்குள்ள வைக்கும் போது அடிக்கணுமா வேணாமா நம்ம யோசிக்கிறோம். ஓகே, நீ ஸ்ட்ரெயிட் எஸ்ங்கற. ஓகே, யா அப்சல்யூட்லி. ஆகாஷ்? எடுத்துப்பேன் ப்ரோ. பட் ஒலைசி will is he ready to be a பேக்கப்ங்கிறது வந்து பெரிய கொஸ்டின். இப்போ சாக்காக்கு பேக்கப்பா வாங்குறதே வந்து வர பிளேயரே வந்து யோசிப்பாங்க. ஏன்னா வந்து சாக்கா will play 40 games, இவன் 15 games விளையாடுற ஒரு பிளேயர் வந்து சும்மா உட்காருவானாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல ஆகாஷ் அவ்வளவு டீப்பா யோசிக்காம சொல்லணும். அதுதான் I would take ஒலைசி. அவன் டிஃபரண்ட் ப்ரொஃபைல் டு வாட் சாக்கா is doing. I would take him. அரவிந்த், நீ நோ தானே சொல்ல போற? You know the answer. எனக்கு I feel we are missing, we'll be missing அந்த எடின்ற பிளேயரோட பொட்டன்ஷியல் ரியலைஸ் பண்ணாமலே. 35 million 2 years கழிச்சு we'll regret 35 million வித்துட்டோமே அப்படி. அப்ப ஓலிஸ்னு ஒரு புது பொட்டன்ஷியல் வருது, அது வேணாமா உனக்கு? ஓலிஸ்ன்ற பிளேயருக்கு தான் நம்ம ஆல்ரெடி அந்த
அன்சார்ட்டட் டெரிட்டரி அப்படின்ற கேட்டகரியில ESR ஸ்மித்ரோ அப்படின்னு நம்ம ஸ்மித்ரோ ESR நெல்சன் அப்படின்னு நிறைய பேரை வச்சிருக்கிறதுனால திரும்ப இன்னொருத்தனை கூட்டு வந்து இப்பதான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி டெவலப் பண்றதுக்கு இதுக்கு டைம் கிடையாது, கிளப் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒலிசி கலிசனு ஒலிஸ் சிட்டி போயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமா, ஐ டோன்ட் திங்க் ஒலிஸ் வில் கம் டு மாரஸ்க்கு ரிப்ளேஸ்மென்ட்டா போயிடும். சிட்டி போயிடுவான். ஸோ அதான் இதுதான் வந்து நம்மளுடைய ஓவரால் ப்ரிவ்யூ ஆக்சுவலி சீசன் கர்டன் ரேசர் ப்ரிவ்யூன்னு தினம் பண்றதுனால என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து ப்ரிவ்யூ, இதுதான் வந்து டிஃபென்ஸ், மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக்ல மேனேஜர் அண்ட் பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோம்னா இதுதான் எங்களுடைய தாட்ஸ். உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஈச் ஏரியால மேனேஜர் என்ன டிஃப்ரெண்டா பண்ணணும், பிளேயர்ஸ் என்ன டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லுங்க.